இப்ப வந்த அம்மா அதே மந்திரம் பண்றவங்கன்னா அப்படின்னா இதுக்கு அதான் அர்த்தம். நேத்து அந்த பூனையால நம்மளோட அந்த மஞ்சள் சனங்கு கெட்டு போச்சுல்ல, அதுல இவளோட கைதான் இருக்கு. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இதுதானே? அவளோட திருஷ்டி வந்து, ஐயோ நான் என்ன சொல்றேன்னு எனக்கே புரியல. சசி கொஞ்சம் அமைதியாயிரே. சரியா சொன்னீங்க. அப்புறம் இப்ப அவ நம்ம வீட்டுக்கே நேரா வந்துட்டா. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம ஏதாவது டிசைட் பண்றதுக்கு முன்னாடி அமரோட காலுக்கு வெயிட் பண்றது நல்லது. ஐ மீன், அந்த பொம்பளைக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்புறம் பிரேம் கண்ணா ஒரு தடவை அமருக்கு போன் பண்ணி பாருப்பா. அமரே இப்ப எனக்கு போன் பண்றாரு. ஹலோ அமர். சீமா, விஷயம் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. நம்ம மேல அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம தெருவுக்கு வெளியே தான் இருக்காங்க, ஆனா பார்வை முழுக்க நம்ம வீடு மேலதான் இருக்கு. என்ன? அமர், எதுக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சீக்கிரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. சீக்கிரம் ஏறுங்க. சீக்கிரம் வண்டி எடு. சீமா, இவங்க தெருவுக்குள்ளதான் வந்துட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ அமர். ஓ நோ, மோகினி அவங்க அம்மாவும். அமர் அமர், மோகினிக்கும் அவங்க அம்மாக்கும் என்ன ஆச்சு? ஹலோ அமர். ஹலோ சீமா, நீங்க சீக்கிரமா வீட்டுல இருந்து வெளியே வாங்க. நம்ம மோகினியை அவங்க அம்மாவையும் காப்பாற்றணும். வந்துட்டாங்க. சத்தப்படாத, சத்தப்படாத. என்ன விடுங்க. நில்லுங்கடா. என்னாச்சு? அவங்க மோகினியும் அவங்க அம்மாவையும் கடத்திட்டு போயிட்டாங்க. அப்போ தாயே, எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். அவங்கள நான் காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். நானும் போறேன். பிரேம், கல்யாண சடங்கெல்லாம் இன்னும் முடியவே இல்லப்பா. அதுக்குள்ள நீ எங்கேயும் போக முடியாது. இல்லம்மா, பிரேம், நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். அதான் நல்லது. பத்திரமா போயிட்டு வாப்பா. சித்தார்த் பார்த்து போயிட்டு வாப்பா. சரி பாட்டி. அப்போ தாயே. துர்காம்மா, இவங்களுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். இந்த மாசம் முழுவதும் டாமினோஸில் விருந்துதான். கேபினுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த அமரும் சித்தார்த்தும் ஏன் இன்னும் அவங்க 2 பேரை கூட்டிட்டு வரல? இங்க பாருங்கம்மா, நம்ம சித்தார்த்துக்கும் அமருக்கும் ஃபோன் கூட பண்ண முடியாதுமா. ஏன்னா அவங்க எங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு நமக்கு எதுவும் தெரியாது. அம்மா தாயே, நீங்க தாம்மா அவங்க 2 பேரையும் காப்பாத்தணும். எப்படியாவது அவங்க 2 பேரையும் திருப்பி அனுப்பிடுமா. ஜெய் துர்கா தேவி. இவங்க 2 பேர் உயிர் வேணும்னு சொன்னா அப்புறம் பூஜை புனஸ்காரத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கு?
நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் ஒரு சில பேர்ல ஏன் இந்த மாதிரி பூஜையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இவங்க எல்லாம் எப்பதான் திருந்த போறாங்க? இந்த மாதிரி கேவலமான வேலையில ஏன் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பெரியத்த நீங்க கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அமரும் சித்தார்த்தும் போயிருக்காங்கல்ல, அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மோகினியையும் அவங்க அம்மாவையும் அவங்க பத்திரமா கூட்டிட்டு வரத்தான் போறாங்க. அக்கா, நம்ம அந்த மோகினி சொன்ன மாதிரி பார்த்தா சூனியக்காரியோட திருஷ்டி நம்ம குடும்பத்து மேலயும் விழுந்திருக்கு. இதுக்கு அர்த்தம் நம்ம மோகினி அப்புறம் ஆண்டி கூட சேர்த்து நம்ம குடும்பத்தை சூனியக்காரி கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். ரோஹிணி ரொம்ப சரியா சொல்றா. அம்மா தாயே, ஐயோ கடவுளே, இப்ப என்ன ஆக போகுது? எனக்கு அந்த சூனியக்காரி பேரை கேட்டாலே பயமா இருக்கு. நான் இன்னொரு விஷயத்தை கூட கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி மந்திரம் பண்றவங்க எல்லாம் வாழ்க்கையில யாரையாவது துரத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் வாழ்க்கை பூரா துரத்துவாங்களாம். நல்ல வார்த்தை பேசுமா. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. நம்ம எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போயிடலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க, போயிடலாம் வாங்க. இப்ப எதுக்கு நீங்க எல்லாரும் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இத பாருங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு துர்காமா மேல நம்பிக்கை வைங்க. இது நாள் வரைக்கும் துர்காமாவோட ஆசீர்வாதம் தான் நம்ம குடும்பத்தை வழி நடத்திக்கிட்டு வருது. இனியும் அப்படித்தான் நடக்கும். நம்ம குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் நடக்க விட மாட்டாங்க. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. அப்புறம் இன்னொரு விஷயம், நாம என்ன நினைக்கிறோமோ அதுபடிதான் எல்லாமே நடக்கும்னு சொல்வாங்க. ஒருவேளை நம்ம மனசுல இந்த மாய மந்திரம் இதெல்லாம் உண்மைங்கிற நம்பிக்கை வைக்கலன்னா அப்போ யார் பண்ற எந்த கெடுதலும் நம்மள பாதிக்காது. சீமா, நீ சொல்றது சரிதான். ஒற்றுமையில நிறைய சக்தி இருக்குமா. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருந்தோம்னா அந்த கெட்ட நிழல் கூட நம்மள தொட முடியாது. எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் நம்ம மீண்டுடலாம். பெரியத்த, நான் சொல்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த விஷயம் எல்லாம் மாய மந்திரத்தோடது, தந்திரத்தோடது. ஐயோ கடவுளே, அந்த சூனியக்காரி கிட்ட எவ்வளவு பெரிய சக்தி எல்லாம் இருந்திருக்கும்னு தெரியலையே. அந்த சூனியக்காரி கிட்ட இருந்து நம்மளையும் நம்ம குழந்தைங்களையும் எப்படி காப்பாத்த போறோம்? அவி, இப்ப நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற? நான் சொன்னேன்ல, இப்ப நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒன்னா இருந்தாகணும். மத்ததெல்லாம் அந்த தாய் மேல விட்டுருங்க. எல்லாத்தையும் அவங்க சரி பண்ணிடுவாங்க. நிச்சயமா சரி பண்ணிடுவாங்க. சரி அண்ணா, நீங்க ஒன்று பண்ணுங்க, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருங்க. ஓகே ஓகே, பாய். பிரேம், சித்தார்த்த என்ன சொன்னான்? அப்பா, அது சித்தார்த்தும் அமரும் மோகினியும் அவங்க அம்மாவையும் எங்க அடைச்சு வச்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அமரும் சித்தார்த்தும் எப்படியாவது அவங்களை காப்பாற்றி கொண்டு வருவாங்கன்னு நம்புறேன். இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அமர், போகாத நில்ல. சித்தார்த், போலீஸ் வர வரைக்கும் நீ இங்கே நில்ல. நான் உள்ள போறேன். மோகினி அவங்க அம்மாவும் எந்த நிலைமையில இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ரஷ்மி, வேண்டாம், அவசரப்படாத, நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். சித்தார்த், மோகினியோட உயிர் ஆபத்துல இருக்கு அது தெரியுதா? எனக்கும் நல்லா தெரியும். இப்ப நாம உள்ள போனோம்னா அவங்களுக்கு ஆபத்து இன்னும் அதிகமாயிடும். நமக்கு இந்த மந்திர தந்திரத்தை பத்தி எதுவும் தெரியாது. இப்ப நம்ம போலீஸ்க்காக காத்திருக்கிறதா புத்திசாலித்தனம். அவங்க இப்ப வந்துருவாங்க. ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. எங்களை விட்டுடுங்க. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேங்க, விட்டுடுங்க. நீங்க 2 பேரும் அவசியம் போகணுமா?
என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட முடியும்னு 2 பேரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்கிட்ட இருந்து தப்பிக்கிறது முடியாத காரியம்னு தெரிஞ்சுக்க. இன்னைக்கு நான் உங்களை முடிச்சிடுறேன். இப்பவே இன்னைக்கு. எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க. வேண்டாமா, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், எங்களை விட்டுடுங்க. எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எதிராக நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். ப்ளீஸ் எங்க மேல கருணை காட்டுங்க. கருணையா? உங்க 2 பேருக்கும் கருணை இல்ல, தண்டனை கிடைக்கும். அதுவும் மரண தண்டனை. உங்க 2 பேரையும் பலி கொடுக்க போறேன். அது நிச்சயம் நடக்கும். இல்ல, எங்களை விட்டுருங்க. வேண்டாமா, எங்களை போக விடுங்க. வேணாம், எங்களை விட்டுருங்க. எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். வேண்டாம். முதல்ல யார பலி கொடுக்கலாம்? அம்மாவையா இல்ல மகளையா? முதல்ல விதை, அப்புறம் பழம். அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்.